கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து சத்திய பாடங்களை படிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். பெருக்கம் எங்கே, வேர்ஸ் தி இன்க்ரீஸ் என்ற தலைப்பில் 2ஆம் பாகம் பாடத்தை இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். நாம் எங்கே பெருகிறோம் அல்லது எதிலே பெருகிறோம் என்று கூட நாம் சொல்லலாம். இதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், கிருபையில் பெருகும் வழிகள், ways to abound in grace. அன்பானவர்களே, முதல் பாகம் பாடத்தில் நம்ம என்ன படித்தோம்? அறிவு பெருக்கமும் அக்கிரம பெருக்கமும் என்ற தலைப்பிலே படித்தோம். abundance of intelligence and iniquity. அறிவும் அக்கிரமம் ஒரு பக்கம் பெருகிறது, நமக்கு தேவை ஆவியின் பெருக்கம். அது நிமித்தம் அன்பின் பெருக்கம் நமக்கு மிக அவசியம் என்பதை நாம் கற்றோம். இந்த நாளில் நாம் படிக்க போகிற பாடம் என்னவென்றால், கிருபையில் பெருகும் வழிகள். கிருபை என்ற வார்த்தை கிரேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. நவீன மொழிபெயர்ப்புகளில் இந்த கிருபை என்ற வார்த்தையை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, பேரன்பு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பேரன்பில் பெருகும் வழிகள் என்று கூட சொல்லலாம். கிருபை என்பது தேவன் நமக்கு காட்டக்கூடிய பேர் அன்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் எங்கே பெருகிறதோ அங்கே கிருபை பெருகும். அப்படியானால் கிருபையில் நாம் இன்னும் பெருக வேண்டும் என்றால் பாவத்தில் நாம் அதிகமாக பெருக வேண்டுமோ? அப்படி அர்த்தம் அல்ல. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபையில் பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அன்பான தேவ பிள்ளைகளே, கிருபை பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும் என்பது உண்மைதான். கிருபை பெருக வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து பாவத்திலே நிலைநிற்கலாம் என்பது அர்த்தம் அல்ல. எப்படி கிருபையில் நாம் பெருக வேண்டும்? பாவத்தில் பெருகிவிடக்கூடாது, பாவத்தை ஒழித்து கட்ட வேண்டும், பாவத்தை விட்டு நாம் ஓய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் அறிவு பெருக்கமும் அக்கிரம பெருக்கமும் நிரம்பியிருக்கிற இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கிருபையில் பெருக வேண்டும், தேவனுடைய பேரன்பில் பெருக வேண்டும். அதை குறித்து அன்றைக்கு நான் படிக்க போகிறோம். ஜெபத்தோடு படிப்போமா? அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாளில் நாங்கள் பெருக்கம் எங்கே என்ற தலைப்பின் கீழே 2வது பாகம் பாடத்தை படிக்க கூடியிருக்கிறோம். கிருபையில் பெருகும் வழிகள் என்னென்ன என்பதை எங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்திய ஆவியானவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் என்ற வார்த்தையின்படி தேவன் எங்களை நடத்துங்கப்பா. கர்த்தாவே, சத்தியத்தை ஆவலோடு கற்று அதன்படி நடக்க தாகமாயிருக்கிற பிள்ளைகளை, ஏக்கத்தோடு இந்த சத்தியங்களை படிக்கிற பார்க்கிற எல்லாரையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இந்த சத்தியங்களை படிப்பது நிமித்தம் இன்னும் உமக்குள் வளரவும் உம்மை போல் வளரவும் உதவி செய்யும்படி கெஞ்சுகிறோம். கர்த்தாவை சொல்லும்படியாக கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம் தேவன் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 145 8 வாசிக்கிறோம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று படிக்கிறோம். மிகுந்த கிருபை உள்ள தேவன். மேலும் சில வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவர் என்று 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராகிய தேவன். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு பைபிளிலிருந்து வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 8. மேலும் எல்லாவற்றிலும்
எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். வேதாமத்தில் குறிப்பாக சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்கள், அங்கே அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீத புத்தகத்தில் மட்டுமல்ல, மேலும் சில வேதாம புத்தகங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். கிரேஸ் அண்ட் மர்சி, கிருபை இரக்கம் என்று 2 வார்த்தைகள் மாறி மாறி வேதாமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சரி, இதில் கிருபையின் வகைகள் என்னென்ன என்று கேட்டால் 3 விதமான கிருபையை நாம் சொல்லுவது உண்டு. முதலாவது பொதுவான கிருபை, ஜெனரல் கிரேஸ். இரண்டாவது விசேஷமான கிருபை, சிறப்பான கிருபை, ஸ்பெஷல் கிரேஸ். மூன்றாவது மலிவான கிருபை, சீப் கிரேஸ் என்று சொல்வார்கள். இந்த பொதுவான கிருபை என்ன அப்படின்னா, பாருங்களேன், எல்லாருக்கும் மழை பெய்கிறது. இயேசு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமா? எல்லாருக்கும் மழை பெய்யும், எல்லாருக்குமே வெயில் அடிக்கும், சரிதானே? எல்லாரும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம், வெளியே விடுகிறோம், சரிங்களா? இதெல்லாம் பொதுவான கிருபை. எல்லாரும் இரவில் படுக்கிறோம், காலையில் எழுந்திருக்கிறோம், பொதுவான கிருபை என்று தான் சொல்ல வேண்டும். 107 சங்கீதம் 43 வசனத்தை வாசிக்கின்றேன். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள். கர்த்தருடைய கிருபைகள், அதில் ஒன்றுதான் பொதுவான கிருபை. ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவான நன்மைகளை கொடுக்கிறார். 2வது கிருபை என்ன அப்படின்னா, விசேஷமான கிருபை. கர்த்தருடைய கிருபைகளில் 2வது விசேஷமான கிருபை, ஸ்பெஷல் கிரேஸ் என்று சொல்லுகிறோம். ஸ்பெஷல் கிரேஸ் அப்படின்னா, பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும், எனக்கு ஒரு நல்ல மணமகனை காண்பியும், ஆண்டவரே எனக்கு நல்ல வெற்றியை தாரும், உம்முடைய சத்தியத்தில் இன்னும் வளர, பக்தியில் வளர கிருபை தாரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? இது ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் அறியாதவர்களுக்கு இப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள தெரியாது. சரிங்களா? இப்படி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவரோடு இருக்கிற உறவின் அடிப்படையில் நாம் பல ஆசீர்வாதங்களை பெறுகிறோமே, இதற்கு பெயர் விசேஷமான கிருபை, ஸ்பெஷல் கிரேஸ். 3வது சீப் கிரேஸ், மலிவான கிருபை. மலிவான கிருபை என்ன அப்படின்னா, கிருபையை ரொம்ப மலிவான்னு நினைக்கிறது. அட எப்படி வாழ்ந்தா என்னப்பா, என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ கடைசியில் சாக போகிற நேரத்தில் கூட ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டான், ஆண்டவர் மன்னிச்சிருவார். அதாவது கிருபையை ரொம்ப மலிவான்னு நினைக்கிறது. கிரேஸ் இஸ் கன்சிடர்ட் வெரி சீப். கிருபையை ரொம்ப அற்பமாக நினைக்கிறது, ரொம்ப மலிவான்னு நினைக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி 3 விதமான கிருபைகளை சொல்லுவார்கள். இந்த கிருபை என்னும் வார்த்தை பவுல் என்ன செய்கிறார்னா, அவருடைய எழுத்துக்களில் அந்த 14 நிருபங்கள், ரோமர்லேருந்து எபிரேயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 14 நிருபங்களில் 3/2 மடங்கு கிருபை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது 160 பார்த்தீங்கன்னா 92 தடவை அப்படின்னு சொல்லலாம், சரிதானே? 3/2 மடங்கு கிருபை என்ற வார்த்தையை அவர் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விசேஷமான கிருபையில் பெருக விசேஷமான வழிகள். விசேஷமான கிருபையில் நீங்களும் நானும் பெருக வேண்டும். அப்படி பெருக வேண்டும் என்றால் அதற்குண்டான விசேஷமான வழிகள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். 4 பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, அதிகாலை தேடலினால் கிருபை பெருகும். தேவனை அதிகாலையில்
தேட வேண்டும். சங்கீதம் 143:8 தாவீது சொல்லுகிறார், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டவருடைய கிருபையை கேட்க வேண்டுமாம். ஆண்டவர், இந்த நாளில் எங்கே செல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி ஊழியம் செய்யணும், யார் யாருக்கு எப்படி பதில் கொடுக்கணும், எப்படி இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுவது, எப்படி இந்த பரீட்சையை எழுதுவது, இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது, சரிங்களா? இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் பார்த்தீங்களா? இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது என்றால் அதிகாலையில். அதிகாலை தேவனை தேடுவதனால் கிருபை பெருகும். அதிகாலையில் தேவனை தேடுவது என்பது இட் இஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹேபிட். ஒரு சிறப்பான விசேஷ ஆவிக்குரிய பழக்கம்தான் அதிகாலையில் தேவனை தேடுகிற ஒரு பழக்கம். நீதிமொழிகள் 8:17 பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஞானம் பேசுகிறதாக நீதிமொழிகள் 8 முழுக்க படிங்க, உங்களுக்கு அப்படி தான் புரியும். என்னை சிநேகிக்கிறவர்களை, ஞானத்தை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் ஞானத்தை தேடுகிறவர்கள் ஞானத்தை கண்டடைவார்கள். அந்த ஞானம் யார்? இயேசுதான் அந்த ஞானம். 1 கொரிந்தியர் 1:30-31 படித்து பாருங்கள். இயேசுவே ஞானம் என்று நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அப்போ அதிகாலையில் நம்ம தேவனை தேடும் பொழுது அந்த தெய்வீக ஞானம், பரமஞானம் என்ற கிருபை நம்மிடத்தில் பெருகும். அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி யார் என்றால் ஜார்ஜ் வாஷிங்டன். அவரை குறித்து அவருடைய நெருங்கிய உறவினர் ராபர்ட் லூயிஸ் என்பவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வாஷிங்டன் பற்றி, I accidentally witnessed Washington's private devotions in his library, both morning and evening. On these occasions, I saw him in a kneeling posture with the Bible open before him. நான் தற்செயலாக ஜார்ஜ் வாஷிங்டனுடைய அந்த தனிப்பட்ட தியான நேரத்தை காலையிலும் மாலையிலும் அவருடைய நூலகத்திலே காண நேரிட்டது. இந்த சூழல்களில் காலையிலையும் சாயங்காலமும் நான் பார்த்த நேரத்தில் அவர் எப்படி இருந்தார் என்றால், முழங்கால் படியிட்ட நிலையில் வேதாகமத்தை தனக்கு முன்பாக துறந்து வைத்தவராக நான் கண்டேன் அப்படின்னு எழுதுகிறார் ஜார்ஜ் வாஷிங்டன். மிகவும் பக்தி வினயமான ஒரு தேவ மனிதன், அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி என்று பெருமைக்குரியவர். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இவர் மிகுந்த ஜெபத்துடனே செயல்பட்ட ஒரு மிகப்பெரிய அமெரிக்க ஜனாதிபதி என்றுதான் சரித்திரம் அவரை வரையறுத்து காண்பிக்கிறது. அப்போ பாருங்க, தேவனை அதிகாலமே தேடுகிறவர்களுக்கு தேவன் அதிகமான கிருபைகளை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். The great people of the earth today are the people who pray, people who take time to pray என்று S.D. கார்டன் என்ற எழுத்தாளர் சொல்கிறார். இன்றைக்கு பூமியின் மிக உயர்ந்த மனிதர்கள், மிக பெரிய கனவான்கள் யார் என்றால் ஜெபிக்கிற மனிதர்கள்தான், ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்து கொள்ளுகிற மனிதர்கள்தான் என்று அவர் எழுதுகிறார் S.D. கார்டன். யார் மிகப்பெரிய மனிதர்கள்? மிகப்பெரிய பதவிகள் இருக்கிறவர்கள், பெரிய பெரிய பட்டங்களெல்லாம் பெற்றிருக்கிறவர்கள், இவர்கள்தான் பெரிய மனிதர்கள் என்று உலகம் நினைக்கும். உலகத்தின் பார்வையில் அவங்க தான் பெரியவங்க. ஆனால் பரலோகத்தின் பார்வையில் யார் மிக பெரியவர்கள், கனவான்கள், பெருமைக்குரியவர்கள், விசேஷமானவர்கள், பாக்கியவான்கள் யார் என்றால் ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொள்ளுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள். அதில் அதிகாலையில், பிரியமான தேவப்பிள்ளைகளே, அதிகாலையில் தேவனை தேடுகிற பொழுது கிருபை நமக்கு பெருகும், விசேஷமான கிருபை பெருகும்.
அநேகருக்கு அதிகாலை என்றாலே எப்பொழுது என்று தெரியாது. அநேகர் அதிகாலையை பார்த்ததே கிடையாது. அதிகாலை எப்பொழுதிருந்து எப்பொழுது வரை தெரியுமா? விடியற்காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த விடியற்காலை நேரம். 6 மணிக்கு அப்புறம் எல்லாமே காலை தான். சில நேரங்களில் சிலர் ஆலயத்துக்கு வந்துட்டு 9 மணிக்கு வந்துட்டு ஆரம்ப ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த அதிகாலையிலுமே தேடுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சிலர் ஜெபிக்கும் பொழுது சிரிப்பு தான் வரும். சரிங்களா? 9 மணி அதிகாலை கிடையாது. 6 மணிக்குள்ளே, விடியற்காலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே தான் அதிகாலை என்ற நேரத்திற்குள்ளாக பொருந்தக்கூடிய நேரம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் ஆதாம் ஏவாள் என்று ஆதியாகமம் 3:8 வாசிக்கிறோம் அல்லவா? பகலின் குளிர்ச்சியான வேலை எப்போ தெரியுமா? அந்த விடிய காலம் அந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மாடியில் போய் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், பகலின் குளிர்ச்சியான வேலை என்பது அதுதான். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் தேவனை தேடுவதால் நமக்கு கிருபை பெருகும். இது முதலாம் வழி. இரண்டாவது, கிருபை எப்படி பெருகும் என்றால் ஸ்தோத்திர ஜெபத்தினால் கிருபை பெருகும். 2 கொரிந்தியர் 4:15 வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை என்று பாடுகிறோம் அல்லவா? ஸ்தோத்திர ஜெபத்தினால் கிருபை பெருகும். நம்முடைய ஜெபங்களில் ஸ்தோத்திரம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம் என்றால் என்ன? தேங்க்ஸ் கிவிங். ஒரு தேவதூதன், இன்னொரு தேவதூதன், 2 தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு போகும்படி தேவன் அந்த 2 தூதர்கள் கையிலையும் ஆளுக்கு ஒரு தூதன் கையில் ஒவ்வொரு கூடையை கொடுத்து அனுப்பினாராம். இந்த 2 தேவதூதர்கள் என்ன செய்யணும்? ஆளுக்கு ஒரு திசையிலே சென்று அவர் என்ன செய்யணும்? எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு என்ன செய்யணும்? ஒருவன் ஒரு கூடையில் ஜெபங்களை அவன் சேகரித்து வர வேண்டும். இன்னொரு தேவதூதன் இன்னொரு திசையிலே போய் அவன் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜெபங்கள் எல்லாம் சேகரித்து வர வேண்டும். அப்போ 2 பேரும் போனாங்க. ஆளுக்கு ஒரு திசையில் போய் எல்லாம் சேகரித்து விட்டு வந்து சேர்ந்தார்கள். காலையில் போனவங்க நைட்டு தான் வந்தாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு கூடையில் பார்த்தார். ஒரு கூடையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான அந்த ஜெப விண்ணப்ப தாள்கள் எல்லாம் அப்படி அந்த கூடை நிரம்பி இருந்துச்சு. இன்னொரு திசையில் போய் வந்த தூதன் அவனுடைய கூடையில் பார்த்தீங்கன்னா 3-4 தாள்கள் தான் கிடந்தது. அப்போ ஆண்டவர் ஒரு தூதனுடைய அந்த கூடையில் பார்த்தாரு, நிறைய பேப்பர் கிடந்துச்சுல, விண்ணப்பத்தாள்கள். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும், வீடு வேண்டும், மாப்பிள்ளை வேண்டும், பெண் வேண்டும், அப்படி இப்படி நிறைய, காலேஜில் சீட்டு வேண்டும், வீடு கட்ட வேண்டும், நிறைய தேவைகளாக நிரம்பி இருந்தது. இந்த கூடையில் 3-4 தாள்கள் தானே இருந்துச்சு. அதில் 3-4 தாள்கள் என்ன அர்த்தம்னா, ஒரு சிலர் தான் ஆண்டவரே உமக்கு நன்றி, அதற்காக நன்றி, இதற்காக நன்றி என்று நன்றி செலுத்தி அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்தி இருந்தார்களாம். சரிங்களா? அந்த கூடையில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது மிகவும் குறைவு. நம்ம கேட்குறதெல்லாம் நம்முடைய தேவைகள், இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பெரியமான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். நம்முடைய ஜெபங்களிலே ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். ஒரு ஜெபத்தை எப்படி செய்யணும் என்பதை பொதுவாக 5 விரல்கள் வழியாக மனசில் வச்சுக்கலாம். கட்டை விரல், தம்ப் என்று சொல்லுவார்கள். கட்டை விரல், கிரேட் சொல்லுவோம்ல, யூஆர் கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். நீ பெரிய ஆளுப்பா. இப்போ முதலாவது தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவரை போற்றி புகழ வேண்டும், துதிக்க வேண்டும், துதி. இரண்டாவது ஆள்காட்டி விரல், பாயிண்டிங் ஃபிங்கர் அல்லது சுட்டு விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே எல்லாம் உங்களால் தான்ப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் இன்றைக்கி எது கொடுத்தீங்க, நீங்கள் தான் அது தந்தீங்க, அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் கிவிங். உம்மால் எனக்கு இந்த வீடு கிடைத்தது, உம்மால் எனக்கு இந்த மனைவி, உம்மால் எனக்கு இந்த கணவன், உம்மால் எனக்கு இந்த பிள்ளைகள், உம்மால் எனக்கு இந்த படிப்பு, உம்மால் எனக்கு இந்த ஆசீர்வாதம். தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவரை சுட்டி காட்டி நன்றி செலுத்தணும். மூணாவது நடுவிரல், மிடில் ஃபிங்கர். நம்மையும்
ஆண்டவரையும் நடுவாக நின்று பிரிப்பது எது? நம்முடைய பாவங்கள். ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். அப்போ 3வது, பாவ அறிக்கை செய்ய வேண்டும், கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ். 4வது, மோதிர விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மோதிர விரல், ரிங் ஃபிங்கர் அல்லது காஸ்ட்லி ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. இதில் தான் மோதிரம் போடுவாங்க. அதுக்காக மோதிரம் போடுங்க நான் சொல்லலை. என்ன அர்த்தம்னா, மற்றவர்களுக்காக செய்கிற ஜெபம், பிறருக்காக. இந்த விரல் இன்னொன்று சொல்லுவாங்க, வீக் ஃபிங்கர், பலவீனமான விரல்னு சொல்லுவாங்க. பலவீனமாக இருக்கிறவர்கள், நோய் நொடியில் அகப்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. சரிங்களா? ஜெபம் பண்ணும்போது இப்படி தானே கை கூப்புறோம், என் ஜெபம்லாம் மேலே போகணும் என்று அர்த்தம். நான் ஆண்டவருக்கு முன்பாக பயபக்தியாய் வணங்கி ஜெபிக்கிறேன் என்று அர்த்தம் கை கூப்பும் பொழுது. அப்புறம் இந்த ஜெபத்தில் கடைசி என்ன? சுண்டு விரல், லிட்டில் ஃபிங்கர் அல்லது பிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? கடைசியில் நம்மளாம் சின்னவர்கள், எளிமையானவர்கள், கடைசியில் நான் எனக்காக ஜெபித்து கொள்ள வேண்டும். முதல்ல ஆண்டவர் துதிக்கணும், 2வது நன்றி செலுத்தணும், 3வது பாவ அறிக்கை, 4வது மற்றவர்களுக்காக ஜெபம், 5வது எனக்காக ஜெபிக்கணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த ஜெபத்தில் முதல்ல துதி, தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவர் துதிக்கணும். 2வது, தேவன் எனக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்று அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆகவே ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? நமக்கு ஒரு காரியம் வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்ல வேணும். நன்றி சொல்லுகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய, விண்ணப்பங்களுக்கு முன்னாடி என்னது? ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ ஸ்தோத்திரம் ஜெபங்களிலே இருக்க வேண்டும். சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலின்னு அதுக்குன்னு 1000 ஸ்தோத்திர பலிகள், 2000 ஸ்தோத்திர பலிகள், ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 அப்படியே நான் சொல்லலை, அப்படி சொல்ல வரலை. ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து, சரிங்களா, ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் ஒவ்வொன்றாக சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதுதான் தேவனுக்கு உகந்த ஸ்தோத்திர பலியாக இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5:18, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தமாயிருக்கிறது. பார்த்தீங்களா? எல்லாவற்றிலும், வெதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், நடந்தது நல்லதோ கெட்டதோ, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். யோபு அப்படி தான் செஞ்சார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு 1 படிக்கிறோம். எல்லாவற்றிலையும் கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் திங்ஸ். நல்லது நடந்தால் மட்டும் என்று அல்ல, நான் கேட்டது கிடைச்சது என்றால் மட்டும் அல்ல, நான் நினைத்தது நடக்காவிட்டாலும், நான் கேட்டது கிடைக்காவிட்டாலும் அதுவும் நன்மைக்கே தான் என்று உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நம்மால் முடியுமா? ஸ்தோத்திரம் பண்ண நேரம் எடுக்கிறவர்களுக்கு முறுமுறுக்க, குறை கூற நேரம் இருக்காது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், அவர் நமக்காக பரமேறி சென்று பரிந்து பேசுதல், நமக்காக பரிசுத்தாவியினர் ஊற்றினாரே, தேவதூதர்களை கொடுத்திருக்கிறாரே, வேதாமத்தை கொடுத்திருக்கிறாரே, சத்தியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரே, ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறாரே, சபையை கொடுத்திருக்கிறாரே, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரே, எல்லாவற்றையும் உணர்ந்து தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? இப்படிப்பட்ட எல்லா ஈவுகளுக்காக நாம் நன்றி கூறுகிறோமா தேவனுக்கு என்பதை சிந்திக்க வேண்டும். மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங் என்ற ஒரு புத்தகத்தில், சுகமளிக்கும் ஊழியம் என்ற புத்தகத்தில் பக்கம் 251 வாசிக்கிறோம், நத்திங் டென்ஸ் மோர் டு ப்ரமோட் health of body and of soul than does a spirit of gratitude and praise. நம்முடைய சரீர ஆரோக்கியத்தையும் நம்முடைய ஆத்ம ஆரோக்கியத்தையும் அதிகமாய் மேம்படுத்தக்கூடியது நன்றி உணர்வு, துதியைப் போல வேறு எதுவும் இல்லை என்று அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். நன்றி உணர்வு, அந்த நன்றி உணர்வும் துதியும், அதாவது துதியும் ஸ்தோத்திரம் செலுத்துவதும் இந்த ரெண்டும் இருக்கும் என்றால், இதை யார் செய்கிறாங்களோ, நன்றி செலுத்துவதையும் துதி செலுத்துவதையும் யார் ஜெபத்தில் அதிகமாய் செய்கிறார்களோ
அவர்களுக்கு நல்ல சரீர ஆரோக்கியம், ஆவிக்குரிய ஆரோக்கியம் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுறோம், தனி ஜெபத்தில் எத்தனை பாடல்களை ஆண்டவருக்காக பாடுகிறோம், மகிமையாக, தேவனுக்கு மகிமையாக. யோசித்து பாருங்கள். இந்த நன்றி கூறும் குணம், நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் தி வர்ச்சுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்குணங்களுக்கெல்லாம் தாய் நன்றி உணர்வு என்று சொல்வார்கள். ஆகவே ஸ்தோத்திர ஜெபத்தினால் கிருபை பெருகும். ஆகவே நம்முடைய ஜெபங்களில் ஸ்தோத்திரம் அதிகமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம் கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளலாம். 3, தாழ்மையான ஜீவியத்தினால் கிருபை பெருகும். ஒரு வசனம் பாருங்கள், பைபிளில் 3 இடங்களில் இருக்கிறது, ஒரே மாதிரி வரும். நீதிமொழிகள் 3:34, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். அதே போல் யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. யாருக்கு? அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. எங்கே? நீதிமொழியில் படித்தோம்ல, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை, கிரேஸ் டு த ஹம்பிள் என்று படிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட பாருங்கள், 1 பேதுரு 5:5, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 3 முறை படிக்கிறோம் பார்த்தீங்களா? தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை. பி ஹம்பிள் ஆர் யூ வில் ஸ்டம்பிள் அப்படின்னு D.L. மூடி பிரசங்கியார் அடிக்கடி சொல்லுவார். தாழ்மையாயிரு, இல்லாவிட்டால் தடுமாறி விடுவாய் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, ஏன் தடுமாற்றம் நமக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாழ்மையிலிருந்து நாம் நம்முடைய மனதை விலக்கிக் கொள்ளும் பொழுது தடுமாற்றம் ஏற்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போ 3 தடவை தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்னொரு அமெரிக்க ஜனாதிபதி யார் என்றால் ஆப்ரஹாம் லிங்கன். அமெரிக்காவின் 16ஆம் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டவர். இவரும் முதல்ல பார்த்தோம்ல, முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன், அவரை போலவே தான் மிகப்பெரிய பக்திமான், நன்றாக ஜெபிக்கக்கூடியவர். அமெரிக்காவில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்டவர், அதிகம் மதிக்கப்பட்டவர் ஒரு காலத்தில் யார் என்றால் ஆபிரகாம் லிங்கன் தான். இன்றைக்கும் அப்படித்தான். ஆபிரகாம் லிங்கன் கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக ஆபிரகாம் லிங்கன் என்ற நிலையில் அவர் இருந்தார். ஏனென்றால் அவ்வளவாக ஜெபித்து செயல்படுவார். மிகவும் தாழ்மையான ஒரு தேவ மனிதர். ஒரு முறை இவர் தன்னுடைய அலுவலகத்தில், அந்த ஜனாதிபதி அலுவலகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாராம், தன்னுடைய ஷூஸ், தன்னுடைய அந்த காலில் போடக்கூடிய, தமிழில் புதை செருப்புன்னு சொல்லுவாங்க, ஒருவேளை உங்களுக்கு புரியாது, அந்த ஷூ போடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஷூவை அவர் பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். தன்னுடைய ஷூவை தானே பாலிஷ் பண்ணி மெருகேற்றி கொண்டு இருந்தார். அப்போ திடீரென்று அவருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரி, அரசாங்க அதிகாரி ஒருத்தர் உள்ள பிரசிடெண்ட்டை பார்க்கறதுக்கு உள்ளே வந்தார். உள்ளே வந்தோடனே இவர் ஷூ பாலிஷ் பண்ணிகிட்ருக்கிறார். இதை பார்த்துட்டு உடனே அந்த அதிகாரி, லிங்கனுக்கு கீழே இருக்கிற இன்னொரு சபார்டினேட், ஒரு ஆஃபீஸர், அவர் கேட்டாராம், மிஸ்டர் லிங்கன், யூ ஆர் த பிரசிடெண்ட், நீங்கள் ஒரு ஜனாதிபதி, லிங்கன் அவர்களே, நீங்கள் ஒரு ஜனாதிபதி, எப்படி நீங்கள் ஷூவை எப்படி நீங்கள் பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் லிங்கன் சொன்னாராம், உங்களுடைய ஷூவை நான் பாலிஷ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார். என்னுடைய ஷூவை நான் பாலிஷ் பண்ணிக்கிறேன், உங்களுடைய ஷூவை நான் பாலிஷ் பண்ணட்டா அப்படின்னு கேட்டார். பெரியமானவர்களே, எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு தாழ்மையான மனிதன் ஆபிரகாம் லிங்கன். இன்றைக்கி தாழ்மையாக இருக்கிறது போல் நடிக்கலாம். மாயமான தாழ்மைன்னு பைபிளில் இருக்குது. மாயமான தாழ்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது.
அதை வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. மெய்யான தாழ்மையை பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, பரலோகத்தையே விட்டு அவர் கீழே இறங்கி வந்தார். தேவகுமாரன், தேவன் என்ற நிலைமையை விட்டு அவர் கீழே பூலோகத்தில் நமக்காக மனிதனாக சிலுவையின் மரணபரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினவராக இந்த பூமியில் அவர் இறங்கினார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 11:29 படிக்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, all I have and all I am are from God. என்னிடத்தில் இருப்பதெல்லாம், நான் எப்படி இருக்கிறேனோ எல்லாமே தேவனிடமிருந்து வருகிறது. என்னிடத்தில் இருப்பதும், அது பொருளானாலும் சரி, எனக்கு இருக்கக்கூடிய குணங்களும் எதுவானாலும் சரி, எல்லாமே தேவனிடமிருந்து தான் வருகிறது. குணங்கள் என்றால் நற்குணங்களை சொல்லுகிறேன் பிரியமான தேவ பிள்ளைகளே. ஆகவே நம்மிடத்தில் இருக்கிற நிலைமை, எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகள், நமக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே தேவனிடமிருந்து வந்தது என்ற தாழ்மையின் சிந்தை நமக்கு தேவை. கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5 படிக்கிறோம். அப்படியே கீழே படித்து பாருங்கள். அந்த சிந்தை என்ன சிந்தை? தாழ்மையின் சிந்தை. அவர் மேலிருந்து கீழே இறங்கி வந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷனுடைய கோலத்திலே வந்தார், மரணபரியந்தம், அதாவது சிலுவை மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அந்த சிந்தை, அது கிறிஸ்துவின் சிந்தை என்றால் கிறிஸ்தவர்களின் சிந்தையும் அதுவாகத்தானே இருக்க வேண்டும். யோசித்து பார்ப்போம், நமக்கு இந்த தாழ்மையின் சிந்தை இருக்கிறதா? ஆகவே தாழ்மையாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார் என்பதை நாம் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். 4வது, கிருபை பெருகக்கூடிய 4வது வழி என்னவென்றால், நன்மையையே யோசித்தால் கிருபை பெருகும். பாருங்கள், நீதிமொழிகள் 14:22 சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அந்த கிருபை மட்டும் எடுத்துக்கங்க. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபை பெருகும். சரிதானே? இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளை என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம், நம்மை நாமே கிறிஸ்தவர்கள் என்று பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் நாம் நன்மையே யோசிக்கிற கிறிஸ்தவர்களா, நன்மை செய்கிற கிறிஸ்தவர்களா நான் கேட்கல. அதுக்கு முன்னாடியே நன்மையே சிந்திக்கிறோமா, நன்மையே நினைக்கக்கூடிய கிறிஸ்தவர்களா என்று யோசித்து பாருங்கள். ஏன் அப்படின்னா, தீமையே யோசிச்சுட்ருக்கிறோம். எப்பவுமே மனசில் தீய நோக்கம்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. தீய நோக்கம் பாவமாம் என்று நீதிமொழிகள் 24:9 வாசிக்கிறோம். நம்ம தீமை செய்யணும் கூட கிடையாதுங்க, தீமையை யோசித்தாலே பாவம். நம்ம நன்மை செய்கிறது கூட கிடையாது, நன்மை யோசித்தா கூட கிருபையாம். பார்த்தீங்களா? நன்மையை யோசித்தா கூட கிருபை. அப்போ அந்த நன்மையை செய்தால் எவ்வளோ பெரிய கிருபை நமக்கு கிடைக்கும். கடைசியாக நீங்கள் யாருக்கு நன்மை செய்தீர்கள் அல்லது யாருக்கு எதிராக தீமையாக யோசித்தீர்கள் என்று யோசித்து பாருங்கள். மீகா 6:8 ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன கேட்கிறார்? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, எது நியாயமோ அதை செய். இரக்கத்தை சிநேகித்து, இரக்கங்காட்டுவதற்கு நமக்குள்ள நேசம் இருக்க வேண்டும், அன்பு இருக்கணும். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? பார்த்தீங்களா? நான் படித்தது 3வது காரியம் மனத்தாழ்மை, அதுவும் இங்கே வருது. 4வது காரியம் நன்மை. நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய், அதான் நன்மை. இரக்கத்தை சிநேகி, மற்றவங்க இரக்கம் காட்டு, அதான் நன்மை. மனத்தாழ்மையாய் நட, இதான் நன்மை. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம இடத்துல ஆண்டவர் இதை தவிர வேறு எதுவுமே கேட்குறது இல்லை. நீங்கள் இந்த அதிகாரம் ஃபுல்லாக மீகா 6 படித்து பாருங்கள். நீ ஆடு பலி செலுத்தணும், மாடு பலி செலுத்தணும், எண்ணெயை குடங்குடமாய் வந்து கொட்ட வேண்டும் என்றால் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். நான் உன்னுடைய பலிகளின் திரள் என்னத்திற்கு? இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கல.
ஆண்டவர் கேட்குறது என்ன? இதுதான் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அறிவு பெருக்கம், அக்கிரம பெருக்கம் இதெல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. நம்மிடத்தில் என்ன பெருக்கம் இருக்க வேண்டும்? கிருபை பெருக வேண்டும். தேவனுடைய கிருபை நம்மிடத்தில் அதிகமாய் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எபேசியர் 1:8 அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். தேவன் தம்முடைய கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்திலே பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். பவுல் சொல்றார், எங்களிடத்தில் பெருக பண்ணினார். நாமும் சொல்லணும், என்னிடத்திலும் எங்களிடத்திலும் அவர் அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணுகிறார் என்று நாம் சொல்ல முடியுமா? பிரியமான தேவ ஜனங்களே, இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் மக்கள் அறிவிலே பெருகிறார்கள். நமக்கும் அந்த அறிவு பெருக்கம் இருக்கத்தான் செய்யுது. அக்கிரமத்தில் பெருகிறார்கள். நாமும் அக்கிரமத்தில் பெருகி விடுகிறோமா? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி நான் படித்த இந்த 2வது பாடத்தில் நம்ம கிருபையிலே பெருக வேண்டும். கிருபையில் பெருக வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் 4 காரியங்கள். அதிகாலையில் தேவனை தேட வேண்டும். 2வது ஸ்தோத்திர ஜெபம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும், அப்பொழுது கிருபை பெருகும். 3வது தாழ்மையின் ஜீவியம் கிறிஸ்துவை போல் நம்மிடத்திலும் காணப்பட்டால் கிருபை நமக்கு அளிக்கப்படும் பெருக்கமாக. 4வது நன்மையே யோசித்தால் கிருபை பெருகும். ஆகவே ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற, நீர் வழங்கக்கூடிய அந்த கிருபை எங்களிடத்திலும் பெருக பண்ணும் என்று நம்ம அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். நல்ல தேவனே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. இந்த உலகத்தார் ஏதேதோ காரியங்களிலே பெருக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பதவியிலே பெருக வேண்டும், புகழிலே பெருக வேண்டும், பணத்திலே பெருக வேண்டும், ஐஸ்வர்யங்கள் எங்களிடத்தில் பெருக வேண்டும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களோ கிருபையில் பெருக வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதற்கான வழிமுறைகளையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த 4 காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அதிகாலையில் தேவனை தேட ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திர ஜெபம் எங்களிடத்தில் பெருகட்டும். ஆண்டவரே, தாழ்மையின் ஜீவியம் பெருகட்டும், நன்மையை யோசித்தல் பெருகட்டும். இவைகளினால் கிருபை பெருகும் என்று கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயலாக மாற தேவ ஆவியானவர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பெருக்கமாய் அவருடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.